பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே எப்படி உற்சாகம் இருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். எப்படி நீங்கள் அப்பாவுடைய சமூகத்தில், அப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், என்னுடைய தேவையை சந்திக்கணும், என்னோடய வாஞ்சிகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? இல்லாவிட்டால் ஒன்றுமே முடியாது, என்னமோ உங்களோட சத்தம் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? எது எப்படியா இருந்தாலும் தேவன் இந்த காலையிலே உங்களோடு பேசுவாராக. நாங்கள் திருப்புவோமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று சொல்லப்படுகிறது. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருக்க போகிறாய். அன்பு பிள்ளையே, உனக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் இல்லாமலே போகிறார்கள். இன்றைக்கு மனிதர்கள் மட்டுமன்றி எங்களுக்கு அநேக விடயங்கள் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறது. இந்த உலகம், மாமிசம், பிசாசு, இப்படிப்பட்ட பலவிதமான சக்திகள், பலவிதமான காரியங்கள் நம்மோடு போராடுகிறது. அந்த போராட்டத்திலே சில வேளையில் நாங்கள் அதைரியப்பட்டு விடுகிறோம், சில வேளையில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், சில வேளையில் நம்மளால் முடியாது, நீ மீளவே முடியாது, இதில் நான் மடிஞ்சு போகிறேன்னு சொல்லி பயத்தோடு கூட நாங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று அவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இங்கே எதிராக எழும்பின மக்கள், நீ உன்னுடைய செழிப்பை பார்த்து, உன்னுடைய ஞானத்தை பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து, உன்னுடைய கல்வியின் அங்கே முன்னேற்றத்தை பார்த்து இன்றைக்கு உன்னோடு போராடுகிறவர்கள் இருக்கலாம். நீங்கள் அநியாயம் ஒன்றுமே செய்யலை, ஆனால் உங்களுக்கு எதிரியாகிறார்களே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. தேவன் இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ இங்கே எதிர்த்து நிற்கிற மனுஷனை தேடியும் காணாமல் இருக்க போகிறாய். உனக்கு எதிராக வந்தது இல்லாமல் தானாலே இல்லாமல் போகுது. நீ ஒன்று செய்யலை, உனக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் மக்கள் தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம். இந்த மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் வருகிற பொழுது அந்த மக்களை பார்த்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கு பின்னால் பயங்கரமாக இருக்கிறது, அங்கே முன்னால் பார்த்தா செங்கடல் நிற்கிறது, பின்னால் பார்வோனும் அவருடைய பெரிய சேனையும் குதிரை இறைச்சல்களும் பயங்கரமாக இருக்கிற ரதங்களின் சத்தங்களை கேட்கிற பொழுது ரொம்ப கலங்கி போனார்கள். மோசே ரொம்ப வேதனையோடு என்ன செய்வதென்று அறியாமல் நிற்கிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன், நீங்கள் சும்மா இருப்பீங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்லைங்க, நான் உங்களுக்காக வேலை செய்ய போகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த மக்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் தெரியுமா? ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக செங்கடலை பிரித்து கொடுத்தாருங்க. செங்கடலை பிரித்து கொடுத்த பொழுது இந்த மக்கள் அங்கே கடந்து போனார்கள், அதிலே நடந்தார்கள். ஒரு தரையிலே நடப்பது போல அவர்கள் செங்கடலிலே நடந்து போனார்கள். வழிவிட்டு கொடுத்தது அந்த செங்கடல். இப்படி நடந்து மக்கள் கரையை சேர்ந்த உடனும், வாக்கு பண்ணின மக்கள் கரை சேர்ந்த உடனே என்ன ஆச்சரியம் தெரியுமா? எதிரியும் அவனுடைய மக்களும் அவனுடைய கூட்டம், அவனுடைய ரதங்களும் குதிரைகளும் ஒரு ஈயக்குண்டு அமிழ்வது போல எல்லாம் அமிழ்ந்து அதிலே சங்கமமாகி விட்டார்கள். அந்த கடல் அவர்களை மூழ்கடித்தது, அவர்களை எழுந்திருக்க முடியாதபடி அழித்து போட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இது சரித்திரம் வாய்ந்த ஒரு உண்மை சம்பவம். எனவே அன்பு பிள்ளையே, இது நான் ஒரு வேடிக்கை கட்டுக்கதையாய் பேசவில்லை. தெய்வம் செய்ததான அற்புதம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நம்பி அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவரை அன்றி இங்கே நன்மை செய்வதற்கு எதுவும் இல்லை. அவர் சொல்லுகிறார், என்னால் அன்றி உங்களால் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. மனிதர்களால் நாங்கள் செய்ய முடியாமல் தவித்து தடுமாறி தள்ளாடுகிற நேரத்திலே அன்றைக்கு எகிப்து மக்களை, இங்கே எகிப்தில் இருந்து வந்த மக்கள் கூட்டத்தை, இஸ்ரவேலர்களை காத்த அதே கருணை கடல், அதே மகிமையான தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலருக்கு ஆதரவாய் இருந்த கரம், இஸ்ரவேலரை தீமையிலிருந்து ரட்சித்த கரம், எதிரி படையிலிருந்து தப்புவித்த கரம், இங்கே எதிரி படையை அழித்த அதே பரிசுத்தமான தேவகரம் இன்றைக்கு என்னோடு உங்களோடு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பயப்படாதிருங்கள். தேவன் இன்றைக்கும் ஒரு அற்புதத்தை செய்து உங்களையும் என்னையும் கனம் பண்ணுவார். எதற்காக பயந்து போயிருக்கிறீங்க? எதில் யுத்தம் செய்து தோற்று போயிருக்கிறீங்க? இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது இல்லை என்று மனசில் தீர்மானிச்சுட்டு காலையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும்
இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்காக அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் மகிமையாய் இறங்கி வருகிறார். அன்பு பிள்ளைகளே, அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கமடையவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த காலை பொழுது உங்களுக்கு தேவன் நன்மை செய்யும்படியாய், அற்புதம் செய்யும்படியாய், அதிசயமான கடவுளாய் அவர் வெளிப்பட்டு உங்களை காத்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்க போறீங்க? எத்தனை பேர் இதை நம்ப போறீங்க? அப்படியானால் ஜெபத்துக்கு ஒருமனப்பட்டுருங்க. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய மக்களுக்கு ஒரு நன்மை நடப்பதாக என்று நான் கேட்கிறேன். நாதா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கைவிடாதிரும். ஆண்டவரே, இவர்களுக்கு வந்த யுத்தங்களில் நீர் ஜெயத்தை கொடும். நீர் காத்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.